அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது, இப்போ நான் ஒரு சூப்பர் மார்க்கெட் போயிருக்கிறேன். அங்கே வாங்கின சாமான் ஒன்றுக்கு அது அடுக்கி இருந்த செல்வில் அது இந்த ப்ரைஸ் இருக்கே இல்லை, அதால் அந்த பொருளை எடுத்துக்கொண்டு வந்து கவுண்டரில் இருந்த காசாளர்களிடம் என்ன விலை என்று ஒரு பார்த்து சொல்ல முடியுமா என கேட்டபோது நடந்த உரையாடல். அதற்கு முன்னர் நான் போன வீடியோவில் சொன்னதுதான், எனது வீடியோக்களில் நான் சொல்லித் தருவது எல்லாம் எந்த பிரெஞ்சு வகுப்பிலும் சொல்லித் தருவதில்லை. உதாரணத்துக்கு, இன்று மதியம் நீங்கள் என்ன உணவு உண்டீர்கள் என்று எழுதும் பொழுது எழுதுவோம், ஆனால் பேசும்போது நாம் யாரும் அப்படி பேசுவதில்லை, அப்படி கேட்பதில்லை. என்ன சாப்பிட்ட நீங்கள் மத்தியானம், இப்படி தான் கேட்போம். பிரெஞ்சுக்காரரும் இதற்கு ஒன்றும் விதிவிலக்கு இல்லை. அவர்களும் பேசும்போது எங்களை மாதிரி தான் பேசுவார்கள், சிந்திப்பார்கள். பாத்திமார் யாரும் சொல்லித்தராத அந்த பேச்சு பிரெஞ்சை தான் நான் இந்த சேனலில் சொல்லித்தரப்போகிறேன். கிரைமர், வேர்ப், லா, லூ, லே என்று நின்று மண்டியை போட்டு உடைச்சி காலத்தை வீணாக்காமல், ஒரு 3 வயதுக்குட்பட்ட பிரெஞ்சு குழந்தை எப்படி இதெல்லாம் தெரியாமல் பேச்சு பிரெஞ்சை தாய் தகப்பனிடமிருந்து வசனமாக ஞாபகம் வச்சு கற்கிறதோ அப்படி கற்போம். வாருங்கள், இன்றைய உரையாடலுக்கு போவோம். வணக்கம். இது இந்த விலையை எவ்வளோ ஆண்டு ஒருக்கா பார்த்து சொல்லேலுமா? இதை அடுக்கி இந்த செல்ஃபில் விலையை போட இல்லை. கண்டிப்பாக அதை தாங்க, நான் இதில் ஸ்கேன் பண்ணி பார்த்து சொல்கிறேன். இந்தாங்க, 25 யூரோ எடுக்க போறீங்களோ இல்லை வேண்டாமோ? நான் விலை கூடவே இருக்குது, வேண்டாம், நான் எடுக்க இல்லை, வையுங்க. சரி, இப்போ இது இந்த முழு வசனத்தை பிரெஞ்சில் இந்த முழு உரையாடலையும் பிரெஞ்சில் பார்த்துட்டு அதுக்கு பிறகு ஒரு வசனமாக பிரித்து பார்ப்போம். Bonjour, tu pourrais me dire combien ça coûte? J'ai pas vu le prix sur le rayon. Bien sûr, passe-le-moi, je vais scanner et te dire. Tenez, c'est 25 €. Tu le prends ou pas? Ah, c'est un peu cher. Non, laisse tomber, je le prends pas. இப்போ ஒரு வசனமாக பிரித்து பார்ப்போம். பிரெஞ்சில் நிறைய சொற்களின் இறுதி எழுத்துக்களுக்கு உச்சரிப்பு இருப்பதில்லை. அப்படி உச்சரிப்பு இல்லாத எழுத்துக்களின் மேல் தர அடையாளம் போட்டு காட்டியிருக்கிறேன். அதேபோல் தமிழில் 2 சொற்கள் சேரும் பொழுது, உதாரணத்துக்கு எனக்கு தா என்பதை சேர்த்து பேசும்போது எனக்கு தா என்று சொல்லுவோம். அதேபோல் பிரெஞ்சிலும் பெறும் அவற்றையும் மார்க் பண்ணி காட்டியுள்ளேன். வணக்கம். இது இந்த விலையை எவ்வளோ ஆண்டு ஒருக்கா பார்த்து சொல்லேலுமா? Bonjour, tu pourrais me dire combien ça coûte? இந்த செல்ஃபில் விலையை போட இல்லை. J'ai pas vu le prix sur le rayon. கண்டிப்பாக. Bien sûr. அதை தாங்கோ, passe-le-moi. இதில் ஸ்கேன் பண்ணி பார்த்து சொல்கிறேன். Je vais scanner et te dire. இந்தாங்க. Tenez. 25 யூரோ. C'est 25 €. எடுக்க போறீங்களோ இல்லை வேண்டாமோ? Tu le prends ou pas? நான் விலை கூடவே இருக்குது, வேண்டாம். Ah, c'est un peu cher. Non. நான் எடுக்க இல்லை. Je le prends pas. வையுங்க. Laisse tomber. அனைவருக்கும் நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு பேச்சு பிரெஞ்சு வீடியோவில் சந்திப்போம்.